சாதாரணமாக வந்து வண்டியில் வராரு, காரில் வராரு, பேசுகிறாரு, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயங்கரமாக அட்மையர் பண்ண வைக்கிது. இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து திருநெல்வேலிக்காரன். நான் திருநெல்வேலி தான், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். நான் 12th படிக்கும்போது தான் அந்த பசுபதி பாண்டியன் வந்து இறந்து போகிறாரு. அப்போ நான் வந்து சமகாலத்தில் நான் வாழ்ந்துருக்கிறேன். அவருடைய அந்த டைமில் வாழ்ந்துருக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க. திருநெல்வேலியில் வந்து எங்களுக்கு ஒரு 4 நாள் வந்து ஸ்கூல் லீவு. கடையடைப்பு, கல்லடி விழுந்தது, பஸ் உடைச்சது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்தது எங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு. தென் மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் வந்து இப்போ சென்னை மாதிரியான சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம தொடர்ந்து அதை பார்த்து பார்த்து பழகிருப்போம். திருநெல்வேலியில் வந்து பசுபதி பாண்டியன், அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாலோடைய கேரக்டராக இருக்கக்கூடிய பண்ணையார், இதை வச்சு தொடர்ந்து ஒரு பெரிய ரைவல்ரி போயிட்டே இருந்தது. அதில் வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லால் இருக்கார்ல, அவருடைய கேரக்டர் அவரை தப்பாக காட்டியிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அவரை தப்பாகவே காட்டல. 2 பக்கமே வந்து கரெக்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து அவரும் அவருடைய பங்குக்கு நல்லவராக தான் இருந்திருக்காரு. ஏன்னா மனத்தி கணேசனுக்கு ஹெல்ப் பண்ணுறதே அவர் தான் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எந்த அளவுக்குனா, ஒரு கபடி அதை சில விஷயங்கள் சொன்னோன்னு வைங்களேன், படம் பார்க்குற சுவாரஸ்யம் ஆயிரும். ஸோ அதனால் சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கிறோன்னு வைங்களேன். அந்த சீனில் வந்து என்ன பண்ணியிருப்பாப்லையா, அவர் கபடி பார்ப்பாப்ல. கபடி பார்க்கும்போது நல்லா இருக்கு இந்த கபடி, இந்த பையன் நல்லா விளையாடுறானே, ஒரு கையில் உடஞ்சுமே பையன் சூப்பராக விளையாடுறான் அப்படின்ட்டு அவர் ஒரு டீம் வச்சுருப்பாப்ல, லோக்கலில் ஒரு டீம் வச்சுருப்பாப்ல. என் டீம் நீ விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை எடுத்துப்பார். ஓகேவா? இப்போ நம்ம ஆடுற எதுவுமே பேசலை. இப்போ நம்ம பேசுகிற எதுவுமே ஆர்டர் கிடையாது. நான் வந்து அதில் இருக்க சம்பவங்களை சின்ன சின்ன சம்பவங்களை ஒரு கண்டினியூஸாக சொல்ல போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஆர்டர் எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? அதில் வந்து அந்த சீனில் வந்து அவர் என்னுடைய டீமில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான அப்ரோச்சாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு பெரிய எதிரியாக, ஒரு சமூகம் வந்து அவரை பெரிய எதிரியாக பார்க்குது, இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பெரிய எதிரியாக பார்க்குது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி கையாளணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து மாரி செல்வராஜ் ரொம்ப சூப்பராக கையாண்டுருக்காரு. அழகாக வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டாப்புல. நாளைக்கு பார்த்தாங்கன்னு வைங்களேன், யாருக்குமே கோவம் வராது. ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் போட்டு என்ன ஒளிவு மறைய வச்சுட்டு இருக்குது. பசுபதி பாண்டியன் கேரக்டர் அவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லால் கேரக்டர் வரக்கூடிய அவராக இருக்கட்டும். அதில் இன்னொரு விஷயம் வந்து, அந்த சம்மந்தப்பட்ட அந்த மனத்தி கணேசனுக்கு வந்து ஒரு சார் வந்து உதவுவார். பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு சார் உதவுவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து ஒரு நாடார் சமூகத்துக்காரர் வந்து அவர் உதவுவதாக காட்டியிருப்பாங்க. அவர் தான் கடைசி வரை கூட நிற்பார். சரியா? ஏன்னா இந்த விஷயத்தை தொடர்தில் ஒரு சிக்கல் இருக்குல்ல, அந்த சிக்கல் எப்படி கையாளுறாரு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா டீட்டெயில்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும்.